இன்றைக்கு ஒரு புதுமையான பதிவை நான் உங்களுக்காக கொடுக்க போறேன். ஆவணி மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ராசி நேயர்களை, ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பொதுவாக ஒரே ஒரு விஷயம், சிறிய முயற்சியும் பெரிய வெற்றியை தரக்கூடியதாக. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம், புதுசாக ஏதாவது ஒரு கட்டின வீடோ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு. இதே இந்த உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியில் இருப்பவர்களுக்கு இப்போ ராகு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு பல காரணம் சொல்லுவோம். உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருக்குது. சில பேருக்கு வெளிநாடு யோகங்கள் நல்லா சிறப்பாக இருக்குது. அடுத்தடுத்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. புதிய இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ஆன்மீக வல்லுநர்கள், ஜோதிட ஆலோசகர்கள், இவங்க எல்லோருமே நம்மளுடைய விலாக் மூலமாக உங்களை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதுமையான பதிவை நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். ஆவணி மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதை கொடுக்கக்கூடிய நபரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இவர் ஜோதிட விபூஷன் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள். இவர் தான் இந்த ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் துல்லியமாக கணிச்சு நமக்காக வந்து சொல்ல காத்திருக்காங்க. ஸோ இவரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் சொன்ன பல பதிவுகளில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் அவர் சொன்ன பலன்கள் மூலமாக பலனடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்த்தி விலாக்காக ஆவணி மாத ராசி பலன்களை சொல்லி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி துல்லியமாக கணிச்சு நமக்காக சொல்லியிருக்காரு. அவரை தான் இப்போ நீங்கள் அடுத்து மீட் பண்ண போறீங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நிறைய ஜோதிட ஆலோசகர்கள் இருப்பீங்க. உங்களுடைய கணிப்புகளையும் எங்க விலாக்ல இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு, உறவுகளுக்கு சொல்லணும், தெரியப்படுத்தணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்க எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய அந்த பதிவுகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் ஆவலோட காத்திருக்கோம். கண்டிப்பா எங்களை கமெண்ட் மூலமாகவோ இல்ல பிரைவேட் மெசேஜ் மூலமாகவோ நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பதிவுகளையும் இங்க மக்களிடம் எடுத்து செல்ல நாங்க காத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம தொடர்ந்து இன்னும் நிறைய ஆலோசகர்கள் நமக்கான பதிவுகளை கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகள்ல கண்டிப்பா நீங்க வந்து பார்க்க போறீங்க. இதுல எந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகைகளை அமையுதோ அதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியமா நாங்க பார்க்கிறோம். கண்டிப்பா இந்த பதிவின் மூலமாக நீங்க பலன் பெறணும்ன்றதுதான் எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களுடைய ஆவணி மாத பலன்களை பார்க்கலாம். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மாதா பிதா குரு குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய விஜே ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருந்தால் சித்திரை மாதம், ரிஷபத்தில் வந்தால் வைகாசி மாதம், மிதுனத்தில் இருந்தால் ஆனி மாதம், கடகத்துக்கு வந்தால் ஆடி மாதம். அதே சூரியன் ஆவணி மாதத்தில் சிம்மத்துக்கு வந்தால் சிம்மம் ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய சொந்த வீடு மாதிரி, சொந்த வீடு. அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆவணி மாத ராசி பலன்கள் 12 ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 12 ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆவணி மாதம் 1ஆம் தேதி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக மேஷத்தில் கிரகங்கள் கிடையாது, ரிஷபத்தில் சந்திரன், அடுத்ததாக சூரியன், அடுத்ததாக சுக்கிரன் குரு ஜாதகத்தில் மிதுனத்தில் இருக்கார், கடகத்தில் புதன், அதே போல் சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய், துலாம் விருச்சகம் தனுசுல கிரகங்கள் கிடையாது, மகரத்தில் கிரகங்கள் கிடையாது, கும்பத்திலே ராகு, சனி வக்கரகதிங்கிறதுனால மீனத்தில் சனி வக்கரகதின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கிரக நிலையில் நமக்கு ராசி பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? 12 ராசி பலன்கள் ஆவணி மாதத்துக்கு நமக்கு என்ன சொல்கிறது, நமக்கு என்ன உணர்த்துறது, நம்ம எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பரிகாரம் பண்ணணும், நம்மளுடைய வாழ்வாதாரம் நமக்கு எப்படி இருக்கும்,
நம்மளுடைய திருமண வாழ்க்கை, நம்மளுடைய தொழில், மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன. முதல் சிறப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது விநாயகர் சதுர்த்தி வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமான ஒன்று. ஆவணி மாதம் 23ஆம் தேதியில் மகாலய பட்சம் ஆரம்பம்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து 15 நாள் தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மகாலய பட்சம் 15 நாள் அப்படிங்கிறது சைவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். அசைவம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிக அதி உன்னதமான நாள். ஆவணி 27ஆம் தேதி மகாபரணி என்று சொல்லக்கூடிய அதி உன்னதமான ஒரு நட்சத்திரத்துடைய நாள். மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள். இந்த மாதிரி சுப விசேஷ நாட்களிலே இந்த ஆவணி மாதத்தில் பிரதோஷங்கள், ஏகாதசி, சஷ்டி, இது போன்ற மிக முக்கியமான நாட்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் வருது. அப்போ இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், இந்த 12 ராசிகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி இருக்கும், மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிறது முழுக்க பொது பலன்கள் தான். ராசிக்கான 12 ராசிக்கான ஆவணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி, நீங்கள் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், நீங்கள் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். கன்னி ராசி நேயர்களை, ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது? பொதுவாக ஒரே ஒரு விஷயம், சிறிய முயற்சியும் பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ஒரு சின்ன முயற்சி பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணும். முயற்சி பண்ணுறதை என்றைக்குமே விட்டுறாதீங்க. அதுதான் உங்களுடைய லைஃபுக்கு மிக முக்கியமானது. ஒன்று, பொதுவான சில விஷயங்கள் சொல்கிறேன். கன்னிராசி பொறுத்த அளவுக்கு சாமர்த்தியம் அதிகம். கரெக்டாக என்ன எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், சமயோஜித புத்தியோட சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணுறீங்க. புதிய தொடக்கம், புதிய நல்ல விஷயங்கள் ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள், சொந்தமாக சில விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடிய சில விஷயங்கள், இது எல்லாமே ஆவணி மாதத்தில் சிறப்பாக இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுவலக மாற்றம் அப்படிங்கிறது வரும். வேலை மாற்றமோ அலுவலக மாற்றமோ வேறு இன்னொரு எக்ஸஸாக சில விஷயங்கள்லாம் பார்க்குறது, செய்கிறது, அந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. புதிய தேடல் அதிகமாக இருக்கும். எப்போது? ஆவணி மாதத்தில் புதிய தேடல்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் எடுத்துட்டோன்னு சொன்னால் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம், வீடு அமையக்கூடிய ஒரு யோகம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திருமண பந்தம் எல்லாமே நல்ல ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது, குடும்பத்தில் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணினா ஃபேமிலியில் அடுத்தடுத்த கட்டங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில பேருக்கு திருமணம், மறுமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கும். விவாகரத்து கேஸ் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சொத்து சம்பந்தமான சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கும். பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். மாணவிகள் படிப்பிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய கவனம் பத்தாது. கடன் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கடனை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். ஆவணி மாதத்துலலாம் எக்ஸஸாக கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. கடன் யாராவது கொடுக்குறாங்கன்னா கூட வேண்டாம். கடன் வாங்குறதுக்கு அதிகமாக அதில் ஆர்வம் காட்ட வேண்டாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் நல்லா இருக்கும். ரிலேஷன்ஷிப், லவ் சம்மந்தப்பட்டதால கவனமாக இருங்க. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நெருக்கமான மனிதர்கள் ஆதரவு தருவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம். புதுசாக ஏதாவது ஒரு கட்டின வீடோ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். சில நேரத்தில் ஆவணி மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மன நிறைவை தரக்கூடிய மாதமாக அமையும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணிதம் சார்ந்த தேர்வுகளில் மாணவிகள் அதிக வெற்றி அடையக்கூடிய யோகங்கள் உண்டு. வயிறு சம்பந்தமான, வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். கவனமாக இருங்க. எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதன்கிழமையில் சைவமாக இருக்கிறது உங்கள் ஜாதகப்படி நல்லது. எப்போதுமே ஆவணி மாதத்தில் புதன்கிழமையில் பியூர் வெஜிடேரியனாக இருக்கிறது நல்லது. 17, 22, 28 இதெல்லாம் கொஞ்சம் சாதகமான தேதியாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 5. 5 முன் வச்சு செய்யுங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இளஞ்சிவப்பு ஜாதகத்தில் அமோகமாக இருக்கும். அதே போல்
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் மாங்கல்யேஸ்வரர் கோவில் அப்படின்னு இருக்குது. மாங்கல்யேஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது வெகு சிறப்பான ஒரு கோவில். மாங்கல்யேஸ்வரர் கோவில் அது எப்பயாவது டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மாங்கல்யேஸ்வரர் கோவில் அப்படி நீங்கள் யாராவது கேட்டால் கூட சொல்லுவாங்க, அந்த ஊரில் இருக்குது. அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு கோவிலாக இருக்கும். மாங்கல்யேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கேட்டால் இடையாற்று மங்கலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஊரில் இருக்குது. இடையாற்று மங்கலம்ங்கிற ஊரில் இருக்குது. அந்த டைம் கிடைக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நிறையா மனக்குழப்பங்கள் இருக்குது. சில பேருக்கு வெளிநாடு யோகங்கள் நல்லா சிறப்பாக இருக்குது. அடுத்தடுத்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ஆவணி மாதத்தில் புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா யூ கேன் ஸ்டார்ட் த நியூ பிஸ்னஸ். அது நல்லபடியாக போகும். ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அகலக்கால் வைக்காமல் நிதானித்து செயல்படுங்க. யார்கிட்டையும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. பத்திர விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், பதிவுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டியது சிறப்பு. ஏன்னா இந்த கன்னிராசி பொறுத்தளவுக்கு உத்திர நட்சத்திரம் கன்னியாராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி, சித்திர நட்சத்திரம் கன்னிராசி. இந்த உத்திரம் கன்னியாராசி ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிச்சிருவாங்க. ஹஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம்தான். சித்திர நட்சத்திரம் கன்னிராசி அடியோடு வெறுத்து போய் உட்காந்துருக்காங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி, எனக்கு இப்படி தான் இருக்குமா, அவங்க லைஃபே ஒரு கேள்விக்குறி மாதிரி ஆகிப்போச்சு. இதே இந்த உத்திர நட்சத்திரம் கன்னிராசியில் இருப்பவர்களுக்கு இப்போ ராகு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு பல காரணம் சொல்லுவான். பேகு தொலைஞ்சு போச்சு, யூனிஃபார்ம் ஈரமாக இருக்குது, ஷூ தொலைஞ்சு போச்சு, சாக்ஸ் ஈரமாக இருக்குது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு வழி பண்ணுவாங்க. ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. 10 வார்த்தை பேசினா 7 வார்த்தை பொய்யாக இருக்கும், 3 வார்த்தை உண்மையாக இருக்கும். சில நேரத்தில் சில விஷயங்கள் அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. சித்திர நட்சத்திரம் கன்னிராசி கேட்கவே வேண்டாம். இவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் எல்லாமே. இருந்தாலுமே இவங்க வந்து மனசில் வைராக்கியம் இருக்குது. ஆனால் பயமாக இருந்தாலும் வெளியில் காட்டிக்காத மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சித்திர நட்சத்திரம் கன்னிராசி. எவ்வளோ பயம் இருந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. பட் தைரியமாக அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு கஷ்டமோ நஷ்டமோ நம்ம வேலையை நம்ம ஏதோ அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. போயிட்டு வாங்க. இடையாற்று மங்கலம் போயிட்டு வாங்க. மாங்கல்யேஸ்வரர் தரிசனம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் அமோகமாக இருங்க. சூப்பர். ஸோ இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் எல்லோருமே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும், எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது, எவ்வளோ பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆலோசகர்கள், நிறைய ஜோதிட வல்லுநர்களை தொடர்ந்து நம்ம சந்திக்க தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக தகவல்களையும் நானும் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.